இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை ஜெபத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அதிகாலை ஜெபம் ஒரு புதிய வாரம், அதுவும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் விடாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறதை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், His grace is new every morning. நாள்தோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் வந்தாலும் ஆண்டவர் நாள்தோறும் தம்முடைய கிருபையை பெருக செய்கிறார். ஒவ்வொரு நாள் நேற்றைக்கு இருந்த கிருபை இல்லை, இன்னைக்கு ஒரு புதிய கிருபை, நாளைக்கு ஒரு புதிய கிருபை, நாளைக்கு ஒரு புதிய கிருபை. நியூ கிரேஸில் நீங்கள் வளரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God is expecting you to grow in grace. அவருடைய ஃபேவரில் வளரணும்னு விரும்புகிறார். அதனால தான் அதிகாலை ஜெபத்தை நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காலவெளியில் ஆண்டவரே நீர் கொடுத்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைக்கு சர்ச்சில் நல்ல ஒரு பெந்தைகோஸ்தே நாளில் தேவன் அபிஷேகத்தோடு கூட சபையில் அழகாய் நடத்தினார், சூப்பராக நடத்தினார். ஸோ அநேகர் அபிஷேகத்தில் வல்லமையாய் நிரம்பி புதிதாய் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள். அதனால் அதே வல்லமை பெந்தைகோஸ்தே நாளுக்கு அடுத்த நாள் என்ன நடந்திருக்கும், அப்படியே எல்லாரும் அதே வல்லமையில் கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். தேவனிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை அனல் மூட்டி அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்திருப்பார்கள். அதே போல் இன்றைக்கி இந்த புது வாரத்தில் புதிய நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த அபிஷேகம் வீணாய் போயிடக்கூடாது, நான் தொடர்ந்து ஆவியில் நிரம்பணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ். தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பெரியவர், வானத்திலும் பூமியிலும் சிறந்தவர், உன்னதமானவர், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதுமா இருக்கிறவர். சேனைகள் கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், வானாதி வானங்களிலே உயர்ந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் உடைய சமூகத்தில் we have come with the presence of God, expecting something to happen, because we have been filled with the presence of God. Lord, thank you for the Pentecostal day. Thank you for the 50th day that you have given to us. Thank you for the anointing that you have showered upon us, Lord. Thank you for the wonderful grace of Father, Lord. Lord, thank you for the fire anointing of Father. Lord, let we all keep that anointing. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அபிஷேகத்தில் நிறைந்து வல்லமையா வாய்களை திறந்து பேசுவோம். அந்த காலவெளியில் ஷங்கலதரபா. ஒருவேளை பக்கத்தில் யாராவது தூங்கி கொண்டு இருந்தா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை உங்கள் வீடு நாம் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணால் மற்றவர்களுக்கு கேட்கும் என்று சொன்னால் தயவு செய்து அடுத்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு அப்படியே மெதுவாக கூட நீங்கள் ஆவியில் நிரம்பி அப்படியே ஸ்தோத்திரம் அந்நிய பாஷை பேசலாம். ரீபா லாத அராகா தரபா ரீகே த்ரீபோ ஷேகே த்ரீமனோ கபோ ஷஹதி அரபா லிபந்தரபோ ஹந்திரி மினிங் கபோ ஷஹதா லஹதியரபாம் தெரேவோ ஹந்திரிமனங் கபலா லெஹெந்தரே ஷந்துமோ கபலா திரிமினிங் கபா லெஹெந்திரபோ ஷாந்தரே கபா லெஹெந்திரபோ ஷேங்கலதியரபா லஹந்தரபோ ஷகத்தியரமனந்தரபா. இன்னைக்கு இந்த காலவெளியில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒளிமயமான ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கு ஒரு பிரகாசத்தை எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த பிரகாசம் எல்லாரையும் பிடித்து கொள்ளட்டும். ரீபா லதரமை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். ரீபா ஹத ரப ஹதி லேகபிதி ரிமினா. இந்த காலவெளியில் புதிய கிருபையால் எங்கள் மத்தியில் இறங்கி வாருங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, நம்முடைய வல்லமையோடு கூட ஷாகா துரமனாந்தரபா. உடைய ஸ்தோத்திரம் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் அபிஷேகத்தை நடத்துங்க. பார்க்கிற யாவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மறுரூபமாக்குங்க. அதிகாலை ஜெபம் அவர்கள் காலை தோறும் விதைக்கிற விதை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது பலன் கொடுக்காமல் போகாது, நிச்சயம் பலனை கொடுத்து நீ நிச்சயம் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அழகாய் நம்மை நடத்துகிறதுக்காக தம்முடைய ஒரு புதிய நாளை நமக்காக கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆராதனை செய்வோம். worship is something which we can go get closer to the Lord. ஆண்டவர் பக்கத்தில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புங்க. ஆண்டவர் பக்கத்தில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஏங்க நீங்கள் இந்த ட்ரெயின் ஏறினா இயேசுக்கிட்ட போகலாம், ஏங்க இந்த ஃப்ளைட் ஏறினா இயேசுக்கிட்ட போகலாம், இந்த பஸ் ஏறினா இயேசுக்கிட்ட போகலாம், அவ்வளவு தூரத்தில் இயேசுடைய வல்லமையை பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்வீங்க? ஓடி போவீங்கள்ல. அது போல் ஆராதனை தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்மை அருகில் கொண்டு போகிற
ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆராதனையை இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி பாடி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இழுவேன் உம் பாதத்திலே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடுவோமா? எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. பாடுவோம். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்வோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லுங்க. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. சொல்லுங்க. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுவோம். ஓ மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மீண்டும் ஒரு முறை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுங்க. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. சொல்லுங்க. மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா,
மறப்பேனோ உமது அன்பை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. சேர்ந்து சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மீண்டும் ஒரு முறை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லுங்க. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இதுவரைக்கும் நடந்த எபினேசரை பார்த்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை 3 முறை சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து. எபினேசரே சொல்லுங்க. எபினேசரே நல்லா சத்தமா சொல்லுங்க. எபினேசரே இதுவரைக்கும் உதவி செய்தவரே சொல்லுங்க. எபினேசரே இதுவரைக்கும் உதவி செய்தவரே, எபினேசரே இதுவரைக்கும் உதவி செய்தவரே, எபினேசரே இதுவரைக்கும் உதவி செய்தவரே, இதுவரைக்கும் உதவி செய்தவர், இனிமேலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. ஹல்லேலூயா. எபினேசர் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இங்கிலீஷில் எழுதுனீங்க அப்படின்னா EBENEZER, எபெனேசர். சரியா? இதுதான் ஸ்பெல்லிங் இங்கிலீஷில், எபெனேசர். ஸோ இந்த எபெனேசர், இந்த இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். எபெனேசரை வந்து என்ன செய்யலாம்? ரெண்டாக பிரிக்கலாம். ரெண்டாக பிரித்தா எபென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஏசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வரும். எபென் என்று சொன்னால் ஸ்ட்ராங், வலிமையுடைய, வல்லமையுடைய, ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஏசர் அப்படின்னு சொன்னால் உதவி செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் அப்படின்னு என்று அர்த்தம். ஸோ எபென் அண்ட் ஏசர் அப்படின்னா 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது நமக்கு வல்லமையுடைய தேவனாய் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்ட்ராங் ஹெல்ப்பர். அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எல்லா விதத்துலையும் நமக்கு உதவி செஞ்சிட முடியுமா? எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு அந்த திறன் இருக்கிறதா? நம்ம துதிக்கு பாத்திரர் அவர் தான், நமக்கு உதவி செய்கிறதுக்கும் அவர் தான் பாத்திரர். எந்த அளவு நம்ம துதிக்கிறதுக்கு பாத்திரரோ அதே அளவு அவர் நமக்காக இறங்கி வரவும் அவரால் முடியும். அவர் நமக்காக உதவி செய்யவும் வல்லவர். அப்படிப்பட்ட உதவி செய்ய வல்லவரை தான் நம்ம என்ன செய்யும்? ஆராதிக்கிறோம். ஸோ அதனால் உலக மனுஷர்களுக்கு ஒரு நாள் அதிகாரம் இருக்கும், ஒரு நாள் அதிகாரம் இருக்காது. ஒரு நாள் பணம் இருக்கும், இன்னொரு நாள் பணம் இருக்காது. ஒரு நாள் நல்லவன் போல பேசுவாங்க, இன்னொன்று நான் எப்போ பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மாறுகிறவர்களாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோ அப்படி கிடையாது. நமக்காக எபினேசர்
இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் அவரு? நமக்கு ஹெல்ப் பண்றவர் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர். இன்னைக்கு உதவியை தேடி ஒருவேளை இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் ப்ரேயர், பயங்கரமான ஒரு ஜெபம், அதுதான் கேட்கப்படும் இல்லை, எளிமையான ஒரு ஜெபம், எளிமையான மனிதனுடைய எளிமையான ஜெபம், சிம்பிள் ப்ரேயர். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எபினேசரா, ஸ்ட்ராங் ஹெல்ப்பரா, வலிமையுடைய வல்லமையுடைய உதவியாளரா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து எபினேசரே, பார்த்தம் புரிஞ்சுதா? நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க, எபினேசரே உமக்கு ஆராதனை. நல்ல சத்தமா, எபினேசரே உமக்கு ஆராதனை. ஸ்ட்ராங் ஹெல்ப்பரே உமக்கு ஆராதனை. we believe in your word of God. இயேசுவே நன்றி நன்றி நன்றி. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உடைய கிருபைக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எபினேசராய் உதவி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை செய்த பிள்ளைகளை கைவிட மாட்டீர். இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு எபினேசரா வந்து உதவி செய்கிறவராய் இறங்கி அவளுக்கு உதவி செய்ய போறதுக்காய், பிள்ளைகள் சாட்சியாய் நிற்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சங்கீத புஸ்தகத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ரெகுலராக அந்தந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், சங்கீத புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். அதில் இருக்கிற வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சங்கீதம் 25 நம்ம திருப்பிக் கொள்வோம். 25 25. ஆமென். ஒரு புதிய நாளுக்குரிய தாவீதினுடைய சங்கீதம். இதை வாசிக்கும்போது நான் ஏன் ரெகுலராக சங்கீதத்தை வாசிக்கிறேன் அப்படின்னா, அந்த சங்கீதத்தில் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான தீர்க்க தரிசனம் இருக்கிறது, நம்மை ஆராதிக்க வைக்கிற அந்த ஒரு உற்சாகமான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் குறைகளையும் சுட்டி காட்டுகிறது. உங்களை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார், டக்குன்னு நம்மகிட்ட பேசிடுவார். அதனால நான் எப்போவுமே உங்கள்கிட்ட படிக்கும்போது சொல்லுவேன், ஆன்டிசிபேட். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்காக எதிர்பார்த்து காத்திருங்கள், எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம சேர்ந்து வாசிப்போம். நான் வாசிக்கும்போது நீங்களும் என்ன செய்யணும், என்னோடு கூட வேதாமத்தை எடுத்து வச்சு டெய்லியும் அந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் பேசுவார், நிச்சயம் விடுதலை கொடுப்பார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சத்ரு நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம ஆண்டவரை தேடுகிறத பார்த்து அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஒரு வெட்கத்தை கொண்டு வந்து நமக்கு வெட்கத்தை மாத்திரமல்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமை இல்லாதவர், ஆராதிக்கிற தேவன் அவர் விடுதலை கொடுக்க முடியாதவர், அவராலே காரியங்களை நடப்பிக்க முடியாது என்று சொல்லி அவருடைய நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வருகிறதுக்காக அவன் முயற்சி செய்கிறான். நல்லா கவனிங்க, எப்படி ஆண்டவருக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறது? பரலோகத்தில் போய் அங்கே ஒரு சண்டை போட்டா இல்லை, என்ன செய்கிறான்? மனுஷர்களோடு போராடுகிறான், மனுஷங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறான், மனுஷத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறான். அப்போ தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டா, தேவனையே வெட்கப்படுத்தினது போல, தேவன் அவளை காப்பாற்ற முடியாதது போல என்ன செய்வோம்? ஒரு ப்ரொஜெக்ஷன். பாருங்க, நீங்களும் ஆண்டவரை நம்பி டெய்லியும் ஜெபிக்கிறீங்க, ஏதோ ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு, ஏதோ ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஏதோ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னொடனே அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா இயேசுவை நம்பி இருக்கியே, உனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு கேள்வி கேட்பாங்கள்ல. அதுதான் பிசாசுக்கு வேணும், அதுதான் பிசாசுக்கு தேவை. என்னப்பா இப்படி பண்ணிட்டு அவங்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணலையா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கும்போது இவர்கள்
இவன் அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசினாங்க. இவன் மற்றவர்களை ரட்சித்தான் உலகத்தில் வாழும்போது, இன்றைக்கு சிலுவையில் அடிச்சிட்டோம், இவனையே ரட்சிக்க திராணி இல்லாமல் இருக்கிறான். முடிந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், விடுதலையாக்கி கொள்ளட்டும். அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்ட கல்லறையில் அந்த கல்லர்களில் ஒருத்தவனும் அப்படி தான் சொன்னான். ஒருவனோ என்ன செய்கிறான்? மனம் திரும்பி ஆண்டவர் தான் மெய்யான கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டான். பாருங்க, அப்படி ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை வெட்கப்படுத்தினால் ஆண்டவரை வெட்கப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு கூட இருக்கிறான். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களை வெட்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்த ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நல்லா சத்தமாக சொல்லுங்கள், என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் என் இயேசு கிறிஸ்து. அதுதான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் ஆண்டவரே. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்கள். இதுதான் தாவீதுக்கு நடந்த காரியம். முகாந்திரம் இல்லாமல், எந்த காரணம் இல்லாமல். ரீசன் என்ன தெரியுமா? சிலரை பகைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தரை கீழே மடங்கடிக்க செய்யணும்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும். அந்த அளவுக்கு நம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, பிசாசு இருக்கிறாங்க. அதனால் சத்ரு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய தலையை நிமிர பண்ணுவாராக. 4வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீர் என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்மை நோக்கி. காலையில் மாத்திரம் இல்லை, ஹோல்டே, நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது நீங்கள் நடக்கிற காரியங்களில் ஏதோ ஒன்றை எனக்காக போதிக்கிறதுக்காக. சம்டைம்ஸ் நாம் என்ன செய்வோம்னா, நம்மளே ராஜா நம்மளே மந்திரின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறதா சட்டம், நாம் யோசிக்கிறதா யோசனை, நாம் கொடுக்கறது தான் ஆலோசனை, நாம் போதிக்கிறது தான் போதனை அப்படின்னு சில நேரத்தில் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் தாவீது பாருங்கள் எப்படி தன்னை தாழ்த்துக்கிறான். ஆண்டவரே சுற்றி முற்றி நான் பார்க்குறேன், ஏதாவது எனக்கு நீங்கள் டீச் பண்ண முடிஞ்சா எனக்கு இன்றைக்கி டீச் பண்ணுங்க ஆண்டவரே. ஹம்பிளாக கேட்குறாரு. அப்படி நீங்கள் கேட்கும்போது, தாழ்த்தும் போது ஆண்டவர் டெய்லி உங்களுக்கு டீச் பண்ணி நடத்துவார். பைபிள் வசனம் சொல்லுது, அவர் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா. அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது டெய்லி யூ வில் லேர்ன் அ லெசன் ஃப்ரம் காட். நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளை எதுக்கு அனுப்புகிறோம்? இன்றைக்கி படித்தது போதுமா? இந்த வாரம் படித்தது போதுமா? டெய்லியும் கம்பல் பண்ணி அனுப்புகிறோம். எதுக்காக? டெய்லியும் பிள்ளைகள் லெசன்ஸை கற்றுக்கிட்டோம். போதுமா? போதாது. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. டெய்லியும் லெசன்ஸை படித்தாலும் போதிச்சாலும் அது பத்தாது. டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய உலகத்தினுடைய அறிவு பெருகிட்டே இருக்கிறது. வேதத்தினுடைய அறிவு நம்ம என்ன செய்யணும்? பெருகணும். அதோடு கூட ஆண்டவரோடு இருக்கிற அவருடைய டைரக்ட் ஆலோசனை எனக்கு வேணும். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் ஆண்டவர் எப்படி போதிப்பார்னா, முக்கியமான ஒன்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு போதிப்பார். நீங்கள் வசனத்தை படிச்சீங்கன்னா, வசனத்தை ஞாபகம் வச்சுருந்தா, அந்த வசனம் என்ன செய்யும்? சரியான நேரத்தில் உங்களை என்ன செய்யும்? போதித்து நடத்தும். நீ வசனத்தை படித்து ஞாபகம் வச்சுருந்தா அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். The word of God is so important. நீங்கள் ஆண்டவரே எனக்கு போதித்தரலுன்னு சொல்லி நீங்கள் கூட என்ன செய்யலாம்? வசனத்தை படிக்கலாம். ஆண்டவரே டீச் மீ சம்திங் அப்படின்ட்டு படிக்கலாம். படித்தா அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட போதனைகளை கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, அப்படியே 6வது வசனத்தை, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தரலும் அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. நான் அப்படியே டக்குன்னு வாசிட்டு வந்துடுறேன், நேரம் அதிகமாக இல்லாததுனால. நீங்கள் மறுபடியும் உட்கார்ந்து நினைச்சிங்க, இந்த மாதிரி தியானிக்கணும். நான் எப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி அதை தியானிக்கிறேன் பாருங்கள். அதுபோல் டிவோட் பண்ணுங்கள். டிவோஷனாக பைபிளை படிங்க. கடன்னு 22 வருஷம் இருக்கா, டக்குன்னு முடிச்சிடலாம் 1 நிமிஷத்தில், டக்குன்னு முடிச்சிடலாம் 5 நிமிஷத்தில். என்ன நடந்திருக்கு என்னன்னே புரியாது. இந்த மாதிரி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக டிவோட் பண்ணி வாசிச்சிங்கன்னா இந்த வசனத்தோடு கர்த்தர் உங்களை பேசுவார். ஒரு நோட்டை எடுத்து வச்சுங்க, எழுதுங்க. எழுத உங்களுடைய அறிவு, தேவனுடைய தீர்க்க தரிசனம், அடுத்தது உங்களுடைய எல்லாம் பெருகும். ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக
உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க. 7வது வசனத்தில், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின்படி என்னை உமது கிருபையின்படி நினைத்தரும். கர்த்தர் நல்லவரும் உத்தமமா இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தாவே, பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை பாருங்க. கர்த்தருக்கு பயப்பட்டா அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். God is showing a way. உங்களுக்கு வழி தரலையா? ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருக்கு பயப்பட்டா போதும், ஆண்டவர் உங்களுக்காக வழியை காண்பிப்பார். வழியே இல்லாத இடத்துல கூட வழியை காண்பிப்பார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தேவ பயபக்தியோடு கூட இருந்தால் வழிகள் உங்களுக்காக திறக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அடுத்தது வழியை ஆண்டவர் போதிப்பாரு. அடுத்தது அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். நன்மையை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பாரு. அடுத்தது அந்த சந்ததி பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும். வாட் அ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவனுக்கு பயந்தா தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு வழியை போதிக்கிறார். 2வது, நன்மை அவளுடைய வாழ்க்கையில தங்கும். அடுத்தது அவருடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அடுத்தது 14வது வசனம் பாருங்க, ரகசியம் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஓரி பலசந்தலதியாரவா. ரகசியம் ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துவாராம். அடுத்தது தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, என் நண்பனாகிய சிநேகிதராகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பன, will I hide anything from my friend Abraham? ஆமா, ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து ஃப்ரெண்டுங்கிறார். என்னுடைய நண்பன்ட்ட ஏதாவது நான் மறைப்பேன்? ஆபிரகாம் என்னுடைய நண்பனாச்சே. அப்ப ரகசியத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஏற்படுத்துகிறார். 15வது வசனம், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். என் துன்பத்தை என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். ஆமேன்னு சொல்லுங்க. டெய்லியும் ஒரு இம்பார்ட்டண்டான ஜெபம், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் நீங்கள் எத்தனை வருஷமாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் டெய்லி என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தரலும், ப்ளீஸ் forgive my sin அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ளே போகும்போது, நீங்கள் வேலை செய்யும்போது, நீங்கள் ஊழியம் செய்யும்போது, ஏதோ ஒரு பாவத்தில் ஏதோ ஒன்று என்ன செஞ்சிடும்? நம்மளை பாதிச்சிடும். அதனால அந்த கண்களின் நிச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தை, அதாவது கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 ஆண்டவரே என் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு சொல்லி, யோபுவை போல பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்லி பரிசுத்தமாக்குற அந்த பலியை ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகி இருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆரம்பத்தில் 1வது 2வது வசனத்தில் ஆமென் சொல்லியிருக்கிறபடி, ஆண்டவரே என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பி இருக்கிறேன். மறுபடியும் சொல்றாரு. அடுத்தது 21, 22 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். எல்லாரும் வாசிப்போம். தேவனே இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுக்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுங்கிறது ஒரு கூட்ட ஜனம். இஸ்ரவேல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி. ஆண்டவருக்காக ஆமீன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உருவாக்கின தம்முடைய பிள்ளைகள். அவர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை குறித்து சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தையும் நம்மையும் பேர் வச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் அப்படிங்கிறத உங்கள் பேர் போட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் இஸ்ரவேலை காப்பாற்றும்.
இஸ்ரவேலை நடத்தும். இஸ்ரவேல் மேல கண்ணோக்கமாயிரும். இஸ்ரவேல் மேல வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நீ நடத்துங்க. இஸ்ரவேல் மேல இருக்கிற பாவத்தை மன்னிங்க. இஸ்ரவேல் மேல இருக்கிற பயத்தை ஆண்டவரே சோதரி அவங்க பயபக்தியா இருக்க உதவி செய்யுங்க. அவளுக்கு ரகசியத்தை ஆண்டவரே சோதரிக்கிறோம் வெளிப்படுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் கிருபையுள்ள தேவனே, பரிசுத்தம் உள்ளவரே, இன்னைக்கு அந்த அருமையான நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஆன்லைன்ல தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பி தேவனுடைய பிரசனத்தின் மேல நோக்கமாகி இங்கே அமர்ந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆத்துமாவை உம்முடைய சமூகத்துல உயர்த்துகிறோம். உம்மையே நம்பி இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து 3 முறை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை வெட்கமடையாதபடி செய்வீராக. அதற்கு பதிலாக எங்களுக்கு உம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். பயந்தவர்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரே, பயந்தவர்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே, நன்மைகளை உம்முடைய வாழ்க்கையில பெருக செய்யுங்க. இன்றைக்கு இந்த பிரேயரை ஆண்டவரே ஜெபத்தோடு கூட அமர்ந்திருக்கிற ஒரு தாயார், அவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் நீர் காண்கிறீர். ஆண்டவரே, அந்த தாயாருக்கு இருக்கிற ஆண்டவரே பிரச்சனையே ஆமென் ஸ்தோத்திரம், என்னை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக நான் எப்படியாவது தலை நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்லி ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு இருக்கிறீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அவங்க எல்லாம் உயர்ந்தவர்களா இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பணத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை வெட்கப்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கிறது. நான் இயேசுவை பிடித்து கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கையாகிய இயேசுவை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்வேன். அவர் என்னை உயர்த்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு அது எப்படியாகும் என்ற கேள்வியோடும் கூட இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் மேல் இன்னும் நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் மேல இன்னும் பயபக்தியா இருங்கள். கர்த்தர் எல்லாரை காட்டிலும் உங்களை மதிக்கத்தக்கவர்களாக, தலை நிமிர செய்கிறவராக உங்களை உயர்த்துவார். நல்ல வாய்களை திறந்து ஆமீன் சொல்லுங்க சகோதரியே. ஓ, எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எஸ் லெட் இட் ஹேப்பன் டு மீ, எங்களுக்கும் அது நடக்கட்டும். தாவீதை வெட்கத்திலிருந்து கர்த்தர் அவமானத்திலிருந்து தூக்கினீரே. எத்தனையோ வருஷங்கள் மூளையில ஆண்டவரே 30 வருஷமா ஆண்டவரே கிடந்த மனுஷனை ராஜாவாய் மாற்றினீரே. அன்றைக்கு அத்தனை வருஷங்களும் பட்ட கஷ்டத்தை அந்த ராஜாவாய் மாறின உடனே எத்தனை பேர் வந்து காலில் விழுந்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து ஸ்தோத்திரிக்கிற அவரை பட்சமாய் பேசியிருப்பாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை எல்லாத்தையும் நீங்க பார்த்துருக்கிறீங்களே. ஒரு சாதாரண மனுஷனை உயர்த்தினீரே. இது போல உம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்துகிறதுக்கு உம்முடைய திட்டமும் நோக்கமும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். I believe that something will happen to your people in the name of Jesus. ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபத்துல நாங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அதிகாலை ஜெபம் செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்கிற அந்த உறுதித்தன்மையோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் நீர் வந்து இறங்கும். அபிஷேகம் பிள்ளைகளை ஆட்கொள்வதாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாள் முழுவதும் செய்கிற காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க. வசனம் சொல்கிறபடி நாள் முழுவதும் தியானிக்கிறேன், நாள் முழுவதும் எங்களுக்கு போதித்தரலும் என்று சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி உங்களுடைய பிரசனத்தில் காத்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறட்டும். ஆண்டவரே, வந்து சாட்சியாக சொல்லட்டும், பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி கர்த்தர் எங்கள் வெட்கத்தை மாற்றினார், எங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுத்தார், எங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சியாய் வந்து நம்முடைய பிள்ளைகளை அறிவிக்கட்டும். இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். மேன்மையான ஒரு அபிஷேகம் தொடுவதாக, இந்த பிள்ளைகளை தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு கலக்கத்தோடு கூட இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்களை கர்த்தர் நீர் மாற்றிவிடும், பயத்தை புறம்பாக்கிவிடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவள் வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். இந்த வாரம் முழுதும் உடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள். மறுபடியும் இந்த 25வது சங்கீதத்தை மறுபடியும் வாசித்து பொறுமையாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். ஆமென், ஆமென்.